அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸ் நேற்று பார்த்துருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து கொஸ்டின் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ் நம்ம ஏற்கனவே 12th படிச்சது தான். 12th படிச்சிருக்கோம். ஒரு டபுள் கோனை ஒரு பிளேன் வெட்டுறப்ப ஒரு டபுள் கோனை ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு இந்த டபுள் கோன் வந்து பிளேனை வந்து இந்த பிளேன் வந்து இந்த டபுள் கோனை ஒரு கோனை மட்டும் பெர்பெண்டிகுலராக வெட்டுச்சுன்னா அங்கே சர்க்கிள் கிடைக்கும். ஆக்சிஸ்க்கு பேரலாக வெட்டுறப்ப பேரபோலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 12th பார்த்துருப்போம். ஒரு சர்ஃபேஸை ஒரு பிளேன் வெட்டுறப்ப கிடைக்கக்கூடியது தான் டூப்பின் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதே கான்செப்ட் தான். நம்ம 12th என்ன படித்தோமோ கோனிக் செக்ஷன் சொல்லி படிச்சிருப்போம். கோனிக்ஸ் கூம்பு வளைவுகள்னு சொல்லி பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு பார்த்துருப்போம் 12th சிலபஸில். அப்போ ஒரு சர்ஃபேஸை ஒரு பிளேன் வெட்டுறப்ப கிடைக்கக்கூடிய பகுதி தான் டூப்பின் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிளேன் எப்படி வெட்டணும்னா the plane parallel to the tangent plane of the surface. அப்போ let O be any point on surface. The section of surface by the plane. Section of surface நாலே plane வெட்டுற பகுதின்னு அர்த்தம். The section of surface by the plane parallel to the tangent plane at O and very nearer to it ன்னு இருப்பாங்க. very small distance from it ன்னு இருப்பாங்க. very small. இப்போ நேற்று கூட பார்த்து ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம ஏதாவது சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸில் இந்த பாயிண்ட் ஏதோ பாயிண்ட் ஓ, இதில் நம்ம டேஞ்சன்ட் பிளேன் வரைஞ்சோம்னா இந்த பிளேன் வந்து டேஞ்சன்ட் பிளேன் தெரியும். அப்போ இதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் அதாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேன், இந்த பக்கத்தில் இந்த டேஞ்சன்ட் பிளேனுக்கு பேரலாக ஒரு பிளேன் வெட்டுச்சுன்னா அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ்னு பாங்க. அப்போ டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ் நம்ம 12th ஏற்கனவே படித்த கோனிக் தான். அப்போ டூப்பின் இண்டிகேட்டரிக்ஸ் இஸ் a conic section சொல்லுவாங்க. கோனிக் செக்ஷன்னா கூம்பு வளைவுகள்னு பார்த்துருப்போம். அப்போ அந்த கோனிக் செக்ஷன் டூப்பின் இண்டிகேட்டர்ஸ்னாலே அப்போ ஒரு பிளேன் வந்து ஒரு சர்ஃபேஸை வெட்டுறப்ப கிடைக்கக்கூடியதுன்னு நான் வச்சுக்கோங்க. அந்த பிளேன் எப்படி இருக்கணும்னா parallel to the tangent plane of the surface அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டூப்பின் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறப்போ கோனிக் செக்ஷனாக வச்சுக்கோங்க. இதோட ஈக்குவேஷன் அப்படின்னு வரப்ப நமக்கு கப்பா ஏ அண்ட் கப்பா பி வந்து என்னன்னு தெரியும், பிரின்சிபல் கர்வேச்சர்னு தெரியும். இப்போ ரேடியஸ் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர் பார்த்தோம்னா 1 கப்பா ஏ, இதைத்தான் ஆர்ஏங்கிறாங்க. 1 கப்பா பி, இதைத்தான் வந்து ஆர்பின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் பிரின்சிபல் கர்வேச்சர். அப்போ இதில் வந்து கோனிக் செக்ஷனோட ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா x² + y² = RB = 2h. இதில் h = ஜெட்டுன்னு இருப்பாங்க. நமக்கு இதே வந்து ஒரு தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். This equation represents the conic டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆச்சுங்க. இதுக்கு பதிலாக கூட அப்போ இது கப்பா ஏ கப்பா பி கூட போடலாம். 1/RA கப்பா ஏ x² + கப்பா பி y² = 2h. அப்போ இந்த டெஃபினிஷனையும் ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. The plane parallel to the section of surface by the plane parallel to the tangent plane at O and very small distance from it அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷனே வந்து டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷன் ஒரு தடவை கேட்டிருக்காங்க.
அடுத்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதை ஃபுல்லாகவே ஆவச்சு கிடைக்கும். இது ஒரு ஈஸியானது தான். அப்போ டூபின் இண்டிகேட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ கோனிக் செக்ஷன் வர்றப்ப இங்கே டூபின் இண்டிகேட்டிக்ஸ் வந்து அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு இதில் அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அது எலிப்ஸாக இருக்கும், எப்போ வந்து ஹைப்பர்போலா கிடைக்கும், எப்போ வந்து பேரபோலா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸில் காசியன் கர்வேச்சர் வச்சு பார்க்குறப்ப k greater than 0 அப்போ k equal to kappa a kappa b ன்னு தெரியும். அப்போ greater than 0னா k வந்து ப்ளஸில் வந்துருக்கு. k வந்து ப்ளஸில் வரப்போ எலிப்டிக் பாயிண்ட் பார்த்தோம். k வந்து ப்ளஸில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், ஒன்று kappa a kappa b have same சைனாக இருந்திருக்கணும். have same sign. ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் இல்லாட்டி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். அதனால சேம் சைனாக இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. kappa a kappa b சேம் சைன். இந்த மாதிரி ப்ளஸில் வரப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா எலிப்ஸ், எலிப்டிக்னு இருப்போம், எலிப்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ இட் இஸ் த டூபின் இண்டிகேட்டிக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் எலிப்ஸ் with semi-axis 2h RA whole power 1/2 and 2h RB whole power 1/2 இருப்பாங்க. அப்போ வந்து எப்போ வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப எலிப்ஸ் கிடைக்குன்னு ஆவச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கடுத்து k equal to k less than 0 அப்போ k வந்து மைனஸில் வர்றப்ப எப்போ மைனஸ் வரும், ஆப்போசிட் சைன் வரப்போ மைனஸ் வரும். அப்போ kappa a and kappa b have ஆப்போசிட் சைன். ப்ளஸ்னா மைனஸாக இருக்கும், மைனஸ்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆப்போசிட் சைன் சொல்லியிருப்பாங்க. ஆப்போசிட் சைன். அதாவது இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம், ரியல் எலிப்ஸாக இருக்கும் ஆர் இமேஜினரி எலிப்ஸ். ரியல் ஆர் இமேஜினரி எலிப்ஸ் according to the sign of h. h ஓட சைன் ப்ளஸ்ல வந்துச்சுன்னா அது ரியல் எலிப்ஸ், h ஓட சைன் மைனஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜினரி எலிப்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. டூபின் இண்டிகேட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஜுகேட் ஹைப்பர்போலா அக்கார்டிங் டு த சைன் ஹச். சைன் வந்து ஹச் வந்து ப்ளஸ்னா ப்ளஸ் வரது எடுத்துருப்பாங்க, மைனஸ்னா மைனஸ் வரது எடுத்துருப்பாங்க. வேறு ஒன்று டூபின் இண்டிகேட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த கான்ஜுகேட் ஹைப்பர்போலான்னு இருப்பாங்க. இதில் டிஆர்பி 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இஃப் kappa a plus kappa b equal to 0 then டூபின் இண்டிகேட்டரிக் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. kappa a plus kappa b equal to 0 வரப்ப டூபின் இண்டிகேட்டர் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஆன்சர். நமக்கு இதெல்லாம் ஈஸியானது தான். நம்ம 2019 இருந்த கொஸ்டின் kappa a plus kappa b equal to 0 வரப்ப ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அடுத்து k equal to 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எய்தர் kappa a equal to 0 or kappa b ஏதாவது ஒன்று 0 இருந்தால் தான் பெருக்கிறப்ப 0 வந்துருக்கும். அதனால அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பேரபோலா கிடைக்கும்வாங்க. இது வந்து பேரபோலிக்னு இருப்பாங்க. அப்போ இந்த டூபின் இண்டிகேட்டர்ஸ் வரப்போ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இதில் வேற எந்த பாயிண்ட்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷனில் டூபின் இண்டிகேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வேற எந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்கன்னா the டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் at any point on the right helicoid, the டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் at any point on the sphere. இந்த ரெண்டு क्वेश्चन அடிக்கடி கேட்ட क्वेश्चन தான். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா the டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் இது டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். the டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் at any point on the right helicoid is dash. அடுத்து the டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் at
any point on the sphere is dash. அப்ப the dupin indicatrix at any point on the right helicoid வந்துட்டாலே அங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா RH rectangular hyperbola ன்னு இருப்பாங்க. அப்ப the dupin indicatrix at any point on the right helicoid is rectangular hyperbola. The dupin indicatrix at any point on the sphere is circle. At any point is circle ன்னு இருப்பாங்க. இது முக்கியமானதுதான். அப்ப dupin indicatrix ன்னு வரப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப இப்ப dupin indicatrix பார்த்தோம். dupin indicatrix is a conic section பார்த்தோம். அப்ப conic section வரப்ப அங்க எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் கான்ஜுகேட் டயாமீட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லலாம். கான்ஜுகேட் டயாமீட்டர். அடுத்து ஹைப்பர்போலாவுக்கு அசிம்ப்டோடிக் லைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அசிம்ப்டோடிக் லைன்ஸ் இப்ப அதாவது இப்ப எலிப்ஸ் இருக்குன்னா இந்த எலிப்ஸ் கான்ஜுகேட் டயாமீட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயாமீட்டர்னா தெரியும், ஏதாவது ரெண்டு பாயிண்ட் சைன் பண்றது டயாமீட்டர்னு தெரியும், சென்டர் வழியாகவும் பாஸ் ஆயிருக்கும். கான்ஜுகேட் டயாமீட்டரா இருக்கணும்னா இப்ப இந்த ரெண்டு டயாமீட்டரும் ஏபி சிடின்னு வச்சுக்கோம்னா இப்ப ஏபி அண்ட் சிடி ஆர் கான்ஜுகேட் டயாமீட்டர்ஸ்னா தென் ஏபி bisect the chord parallel to CD and the CD bisect the chord parallel to AB. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எப்ப வந்து ரெண்டு டயாமீட்டர் கான்ஜுகேட் டயாமீட்டர்னு சொல்ல முடியும்னா அந்த டயாமீட்டருக்கு உடைய பேரலா இருக்கக்கூடிய கார்ட்ஸை மாத்தி மாத்தி வெட்டியிருக்கணும். இதுக்கு வந்து இதோடைய பேரலா இருக்கக்கூடிய கார்டை வெட்டியிருக்கணும். இப்போ இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய கார்ட்ஸ்னா எந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றது கார்டுன்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி ஆகலாம். அப்ப பேரலா இருக்கக்கூடியதை அடுத்த இன்னொரு டயாமீட்டர் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன்ட் வந்து இன்னொரு டயாமீட்டருக்கு பேரலா இருக்கணும்ன்றாங்க. இன்னொரு டயாமீட்டருக்கு பேரலா இருக்கணும். அப்ப இதோட எண்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம டேஞ்சன்ட் வரையறப்ப இந்த டயாமீட்டருக்கு பேரலா இருக்கு. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம டேஞ்சன்ட் வரையறப்ப இந்த டயாமீட்டருக்கு பேரலா இருக்கு. இதை கான்ஜுகேட் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேட் டயாமீட்டர். அப்ப இது நமக்கு தேவையில்லை, இந்த டெஃபினிஷன் தேவையில்லை. அப்ப கான்ஜுகேட் டயாமீட்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கோனிக் செக்ஷன் வரப்ப கான்ஜுகேட் டயாமீட்டர். இந்த கான்ஜுகேட் டயாமீட்டர் வச்சுட்டா கான்ஜுகேட் டைரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அசிம்ப்டோடிக் லைன், அசிம்ப்டோட்ஸ் சொல்லுவோம். அசிம்ப்டோட்ஸ் வந்து நம்ம ஹைப்பர்போலாக்கு மட்டும்தான் இருக்கும். அசிம்ப்டோட்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் டு ஹைப்பர்போலா. வேற எந்த கோனிக் செக்ஷனுக்குமே அசிம்ப்டோட் வராது. அப்படி பார்க்குறப்ப அசிம்ப்டோடிக் இருந்து சென்டர் வழியா பாஸ் ஆகும். இதோட டச்சிங் பாயிண்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி காமா பிளஸ் இன்ஃபினிட்டி காமா பிளஸ் இன்ஃபினிட்டில இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அசிம்ப்டோடிக் லைன் சொல்லுவோம். ஹைப்பர்போலாக்கு மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் அசிம்ப்டோடிக் லைன். இந்த கோனிக் செக்ஷன்ல இந்த கான்ஜுகேட் டயாமீட்டர் இந்த அசிம்ப்டோட்ஸையும் வச்சுட்டா அடுத்து நமக்கு ரெண்டு இது சொல்லியிருப்பாங்க. எதுனா ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் டைரக்ஷன். கான்ஜுகேட் டைரக்ஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த கான்ஜுகேட் டைரக்ஷன்ங்கிறது இந்த டயாமீட்டரோட டைரக்ஷன். கான்ஜுகேட் டயாமீட்டரோட டைரக்ஷன் தான் கான்ஜுகேட் டைரக்ஷன். அப்ப இந்த டைரக்ஷன் corresponding to the diameters of ellipse or hyperbola is conjugate diameter. அப்ப இத நம்ம இவ்வளவு தூரம் கூட குழப்ப தேவையில்லை. கான்ஜுகேட் டயாமீட்டர் வரப்போ ஒரே வார்த்தையில இப்படி ஆவச்சுக்கலாமா நீங்க? The direction of conjugate diameters of two-pin indicatrix is ellipse or
ஹைப்பர்போலா. அப்போ எலிப்ஸ் ஹைப்பர்போலால காஞ்சுகேட் டயாமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த காஞ்சுகேட் டயாமீட்டரோட டைரக்ஷனை தான் காஞ்சுகேட் டைரக்ஷன் அப்படின்பாங்க. அப்போ 2 டைரக்ஷன் வந்து காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதுக்கு அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 2 டைரக்ஷன் L1 M1 and the direction L2 M2. 2 direction L1 M1 and L2 M2 be conjugate na, then என்ன சொல்லுவாங்க காஞ்சுகேட் வரப்ப 2 direction is conjugate na, then we எப்படி எழுதலாம் சொல்லுவாங்கன்னா L into L1 L2 plus M into L1 னா M2 வரும், L1 M2 வரும். அடுத்து M1 L2 plus N into L1 L2 கூடவா இங்கே M1 M2 equal to 0. இந்த கண்டிஷனை சொல்லியிருப்போம். ரெண்டு டைரக்ஷன் 2 டைரக்ஷன் to be conjugate na, 2 direction to be conjugate na, then L1 L2 plus M, L1 வரப்ப M2 வரும், M1 வரப்ப L2 வரும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில். அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான வேற எந்த முக்கியமான பாயிண்ட் வரப்ப M equal to 0, this implies parametric curves are in conjugate direction. Parametric curves are in conjugate direction. இந்த parametric curves வச்சு நம்ம ரொம்ப ரிசல்ட் பார்த்துட்டோம். என்ன ரிசல்ட் பார்த்தோம்? F equal to 0 னா parametric curves are orthogonal. அடுத்து நேற்று லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பார்த்தோம். லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு L equal to 0 அந்த இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம இந்த parametric curves வச்சு நம்ம நிறையாவது பார்த்துட்டோம். நேற்று என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா F equal to 0 னா F equal to 0 னு வரப்ப parametric curves are orthogonal. அடுத்து F equal to 0 M equal to 0, F equal to 0 M equal to 0 னா ரெண்டுமே 0 வரப்ப parametric curves are line of curvature னு பார்த்தோம். அடுத்து M equal to 0 னு வரப்ப இது எப்படி சொல்லிருப்பாங்க? the necessary and sufficient condition to the parametric curves are in conjugate direction is M equal to 0. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம முதல்லயே சொல்லிட்டு வந்திருப்போம். அதை ஃபுல்லாவே முதல்ல நான் எப்பவுமே இருக்கணும். கபா equal to 0, tau equal to 0, அதுக்கு அடுத்து F equal to 0, அடுத்து F equal to 0, M equal to 0. இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா M equal to 0. இது வரைக்கும் பார்த்தது. இப்போ கபா equal to 0 னா curve is straight line, tau equal to 0 னா curve is plane curve, F equal to 0 னா parametric curves are orthogonal, F equal to 0 M equal to 0 னா parametric curves are the line of curvature, M equal to 0 னா parametric curves are in conjugate direction, parametric curves are in conjugate direction இருப்பாங்க. அடுத்து இதுல முக்கியமான பாயிண்ட் வேற என்னன்னா எப்போதுமே line of curvature at any point on the surface is in conjugate direction. அப்ப line of curvature வந்துட்டாலே அது வந்து conjugate directionல தான் இருக்கும்ங்கறாங்க. line of curvature is also in conjugate direction. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா the two direction given by double families of curve p du square plus 2q du dv plus r dv square equal to 0. double families of curve நம்ம பார்த்தோம். q du dv equal plus r dv square equal to 0. double families of curve. இதுல இருக்கக்கூடிய 2 டைரக்ஷன் வந்து காஞ்சுகேட் டைரக்ஷனா இருக்கணும்னா is காஞ்சுகேட்னா if and if. இது முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கேட்டது, நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதாவது நம்ம என்ன பார்த்துருப்போம்னா PQR, அப்ப L M N P Q R, LR PN MQ போட்டிருப்பாங்க. அதாவது L யாரையும் பிரிக்கிருப்பாங்க, P என்னையும் பிரிக்கிருப்பாங்க. அப்ப என்ன வரும்? LR minus MQ plus NP equal to 0. முக்கியமான கண்டிஷன். The necessary and sufficient condition to the two direction given by PD square plus two double families of curves கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து காஞ்சுகேட்டா இருக்கணும்னா இந்த ரிசல்ட்.
அப்போ காஞ்சுகேட் டைரக்ஷன் வரப்போ இந்த ரிசல்ட் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தான் கொடுத்துருப்பாங்க புக்லேயுமே. காஞ்சுகேட் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ காஞ்சுகேட் டயாமீட்டர் வச்சு காஞ்சுகேட் டைரக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து அசிம்டோட்ஸை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அசிம்டோடிக் டைரக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிம்டோட்ஸை வச்சு அசிம்டோடிக் டைரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ அசிம்டோடிக் டைரக்ஷன் அசிம்டோட்ஸ் வரப்போ ஹைபர்போலாக்கு மட்டும்தான் அசிம்டோட்ஸ் வரும். அப்போ let Dupin indicator is hyperbola. Dupin indicator is hyperbola na the direction of asymptotes of Dupin indicator is called is known as asymptotic direction இருப்பாங்க. அப்போ அசிம்டோடிக் டைரக்ஷன் வரப்போ அசிம்டோடோட டைரக்ஷனை தான் அசிம்டோடிக் டைரக்ஷன். ஹைப்பர்போலாக்கு மட்டும் அசிம்டோட்ஸ் வரும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நார்மல் கர்வேச்சர் kappa n equal to 0 at all points on the asymptotic lines. அசிம்டோடிக் லைன்ஸில் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் நார்மல் கர்வேச்சர் 0வாக இருக்கும். அதனால தான் அசிம்டோடிக் லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல் டியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2m du dv ப்ளஸ் n dv ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு. இது வந்து அசிம்டோடிக் லைன்ஸோடைய ஈக்குவேஷன். அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் வரப்ப அசிம்டோடிக் லைன்ஸ் ஆர் self conjugate. asymptotic lines are self conjugate. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட் parametric curves வந்து எப்போ asymptotic lines ஆ இருக்கும். condition for parametric lines to be asymptotics L equal to 0 n equal to 0 m not equal to 0. அப்போ வரிசையாக பார்த்து வச்சுக்கணும். திருப்பி சொல்றேன்னு நினைக்காங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. f equal to 0 அடுத்து f equal to 0 m equal to 0 அடுத்து m equal to 0 இங்க என்ன பார்த்தோம்னா l equal to 0 n equal to 0 m not equal to 0 னா this implies parametric curves are asymptotic lines. parametric curves are asymptotic lines க்கு ஈக்குவேஷன். அதுக்கு இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து the direction of line of curvature bisects the angle between asymptotic direction இருப்பாங்க. angle between asymptotic direction பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சாவது பாயிண்ட் வந்து the necessary and sufficient condition that curve be a asymptotic line. ஒரு கர்வ் வந்து asymptotic லைனா இருக்கிறதுக்கு necessary and sufficient என்ன கண்டிஷன் சொல்லிருப்பாங்கன்னா dr by ds dot dn by ds equal to 0. இது முக்கியமான கண்டிஷன் தான். dr by ஒரு கர்வ் சொல்லிருப்பாங்க. ஒரு கர்வ் வந்து asymptotic லைனா இருக்கணும்னா then dr by ds dn by ds equal to 0. எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டாலும் the straight line in a surface is a asymptotic line சொல்லிருப்பாங்க. is a asymptotic line. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கர்வ் சொன்னோம். அடுத்து necessary and sufficient condition for curve on a surface to be a asymptotic line. The necessary and sufficient condition that curve on a surface to be a asymptotic lines. அப்போ கர்வான சர்ஃபேஸ் வந்து asymptotic லைனா இருக்கணும்னா அது கண்டிஷன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா tangent plane
at the surface coincide with the oscillating plane. Coincide with the oscillating plane of the curve. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். curve on the surface வந்து எப்ப வந்து asymptotic லைனா இருக்கும்னா tangent plane equal to oscillating plane. இப்படி கூட சொல்லலாம். tangent plane equal to oscillating plane னா curve on surface is asymptotic line சொல்லலாம். அப்ப asymptotic line வரப்ப இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப asymptotic லைன்னா ஈஸி பார்த்துடலாம். இதுல இந்த பாயிண்ட் இதெல்லாமே நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் வர ஃபுல்லாவே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அப்ப asymptotic lines வந்து ஏதாவது டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் அதுக்கு அடுத்து அதை வச்சு கான்ஜுகேட் டயாமீட்டர்ஸ் வச்சு கான்ஜுகேட் டைரக்ஷன் asymptotic lines வச்சு asymptotic டைரக்ஷன் சொல்லிருப்பாங்க. இதுக்கு அடுத்து எதுக்கு போயிருப்பாங்க டெவலப்பபிள் சர்ஃபேஸ். நம்ம டூபின் இண்டிகேட்டரிக்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம கான்ஜுகேட் டைரக்ஷன் asymptotic டைரக்ஷன் அடுத்து டெவலப்பபிள் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. டெவலப்பபிள் surfaces. அப்ப developable surface அப்படினு வரப்ப planesனால உருவாகக்கூடிய surface. the envelope of the என்ன சொல்வாங்கன்னா the envelope of one family of planes. சுருக்கமா சொல்லலாம். the envelope of one family of planes is called as developable surface. அப்போ ஒரு பிளேன்னால உருவாகக்கூடியது. இப்போ பிளேனை மடிக்கிறோம் ஃபோல்ட் பண்றதுனால ரொட்டேட் பண்றதுனால அதனால உருவாகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பிளேன் இருக்கு. இந்த பிளேனை நம்ம அப்படியே சுத்தணும்னா என்ன கிடைச்சிரும் சிலிண்டர். சுத்தணும்னா இந்த பிளேனை சுத்துறப்ப என்ன கிடைக்கும்னா சிலிண்டர். அப்ப இது ஒரு பிளேன்னால உருவாயிருக்கு சிலிண்டர். அப்ப சிலிண்டர் இஸ் a developable surface அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றத அப்ப டெவலப்பபிள் சர்ஃபேஸ்னா ரொம்ப எளிமையா எப்படி ஆவச்சுலாம்னா ஒன் ஃபேமிலிஸ் ஆஃப் பிளேன்ஸ்னால உருவாகக்கூடிய சர்ஃபேஸ் டெவலப்பபிள் சர்ஃபேஸ். அதாவது envelope of one family of planes ம்பாங்க. that is k equal to 0. அதாவது Gaussian curvature is 0 னா எந்த சர்ஃபேஸ்க்குலாம் Gaussian curvature 0 ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லலாம்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ் சொல்லலாம். முக்கியமான பாயிண்ட் Gaussian curvature equal to 0 னா then the surface is developable surface. that is the envelope of one family of planes. அதுவும் developable surface னு சொல்லுவோம். Gaussian curvature equal to 0 னாலும் developable surface னு சொல்லுவாங்க. இந்த developable surface நல்லா படிக்கிறதுக்கு characteristic line தேவைப்படும் நமக்கு. characteristic lines. Parasitic லைன்ங்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா the line of intersection of two consecutive planes. the line of intersection of two consecutive planes is called as parasitic lines அப்படிம்பாங்க. இப்போ ரெண்டு பிளேன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு பிளேன் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு பிளேனும் வெட்டுறது இந்த வெட்டுறப்போ அந்த கோடு இருக்கு பதில் இதைத்தான் வந்து கேரசிட்டிக் லைன் சொல்லுவாங்க. அப்ப இந்த பிளேனை r டாட் a ஈக்குவல் டு p வச்சுக்கிறோம். இந்த பிளேனை r டாட் a டாட் ஈக்குவல் டு p டாட் வச்சுக்கிட்டோம்னா கேரசிட்டிக் லைனை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா r டாட் a ஈக்குவல் டு p அண்ட் r டாட் a டாட் ஈக்குவல் டு p டாட். இதே வந்து டிஆர்பில கேட்டிருக்காங்க. கேரசிட்டிக் லைன்ஸ் ஆர் டினோட்டட் பை intersection of two planes. அதனால தான் intersection of two planes வரப்ப அது ஒரு கர்வ் தான். the intersection of two planes, intersection of two surface is a curve பார்த்திருக்கோம். intersection of two plane is a straight line. அந்த லைனை தான் intersection of two planes. consecutive plane அடுத்தடுத்த plane. அப்ப the intersection of two consecutive plane is called as characteristic lines. characteristic line எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா r dot a equal to p and r dot a dot equal to p dot. இந்த ரிசல்ட்டே இந்த இதே வந்து நமக்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க. அப்ப கேரசிட்டிக் லைன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப கேரசிட்டிக் லைன்ங்கிறது என்னதுன்னா இதுதான் வந்து இந்த
developable surface generated by parasitic line ன்னு சொல்லுவாங்க. அப்போ parasitic linesனா முக்கியமா இந்த ஈக்குவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டெஃபினேஷன் அடுத்து parasitic points சொல்லுவாங்க. parasitic lines சொன்ன பிறகு parasitic points ரெண்டு பிளேன் வெட்டுறப்ப லைன் கிடைச்சிச்சு. இப்போ ரெண்டு லைன் வெட்டுச்சுன்னா லைன் intersected two lines intersect at one point. அந்த two line of intersection அது இந்த பின்னாடி எடுத்துக்கிறோம்னா the line of the intersection of parasitic lines. The intersection of parasitic line is called as parasitic point. The ultimate point of intersection of two consecutive parasitic lines. அப்ப ரெண்டு பிளேன் வெட்டுச்சுன்னா parasitic line நான் வச்சுக்கோங்க. ரெண்டு parasitic line intersect பண்றது parasitic points நான் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, வச்சுக்கலாம். இல்லாட்டினா இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா f of u equal to 0, f of v equal to 0, f of w equal to 0 மூணு பிளேன்ஸ் எடுத்துக்கிருப்பாங்க. three planes intersect at point O ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லிமிட் v tends to u, w tends to u, the point O is called as parasitic point ன்னு இருப்பாங்க. அப்போ மூணு பிளேன் எடுத்துக்கிட்டு அந்த மூணு பிளேன் வந்து f of u, f of v, f of w equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த அந்த மூணுமே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா parasitic point அப்படின்னு இருப்பாங்க. அப்போ parasitic பாயிண்ட்டை எப்படி டினோட் பண்ணலாம்? இங்க மூணு பிளேன், இங்க ரெண்டு பிளேன் எடுத்தோம், இங்க மூணு பிளேன் எடுத்திருக்கோம். அதனால parasitic point வரப்ப மூணு பிளேனோட ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. r dot a equal to p, r dot a dot equal to p dot and r dot a double dot equal to p double dot. parasitic point வந்து மூணு பிளேன் வச்சிருப்பாங்க. அப்ப parasitic lines வந்து எப்படி நோட் பண்ணுவாங்க? ரெண்டு பிளேன். parasitic point வரப்ப மூணு பிளேன். இது ஒரு டிஆர்பில கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம திருப்பி சொல்றோம், பார்த்து வச்சுக்கோங்க. இதை parasitic point ன்னு சொல்லுவாங்க. parasitic point பார்த்த பிறகு நம்ம அந்த சர்ஃபேஸ் எந்தெந்த சர்ஃபேஸ் தான் டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப cylinder is a developable surface. ஆனால் இந்த சர்ஃபேஸ் சிலிண்டருக்கு என்ன இருக்காதுன்னா it has no characteristic points. cylinder has no parasitic points. இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கணும். அடுத்து கோன் வர்றப்ப கோனும் developable surface தான். cone is also a developable surface. கோனுக்கு பார்த்தீங்கன்னா parasitic line சொல்லியிருப்பாங்க, parasitic point சொல்லியிருப்பாங்க. parasitic line வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சிஸ். the generator are parasitic line. the generator of cone. the generator of cone is a parasitic line. vertex of cone is a parasitic point. அப்ப இந்த கோனிங்கிறப்ப டெவலப்பபிள் சர்ஃபேஸ். அப்ப இது எந்த பிளேன்னால டெவலப் ஆயிருக்கும்னா டேஞ்சன்ட் பிளேன் சொல்லிருப்பாங்க. இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ் enveloped by the constant tangent plane along with generators இருப்பாங்க. அப்ப இது நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ் வரப்ப இதை வச்சுக்கோங்க. இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ் சொல்லிட்ட பிறகு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ல parasitic லைன், parasitic பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த parasitic பாயிண்டோடைய லோக்கஸ், அப்போ இந்த பாயிண்ட் அப்போ மூவ் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறாங்க. parasitic பாயிண்டோட லோக்கஸ்னா அதோடைய மூவிங், அப்போ அது ஒரு கருவாக கிடைக்கும். அந்த கருவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன். அப்போ எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் சொல்லுவாங்க.
edge of regression. அப்ப edge of regression ங்கிறப்ப the locus of characteristic point. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். the locus of characteristic point is called as edge of regression of the developable surface. அப்ப edge of regression வரப்ப the locus of characteristic point of the developable surface. அப்ப characteristic point ஆன locus ஒரே வார்த்தையில ஆவஸ்டா முடிஞ்சு. அப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் edge of regression வரப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா the tangent to the அப்ப the locus of the characteristic point is edge of regression பார்த்துட்டோம். அப்ப characteristic line என்ன சொல்றாங்கன்னா the tangent to the edge of regression is characteristic lines. அப்ப அந்த characteristic point ஓட locus வந்து edge of regression, அந்த characteristic line வந்து edge of regression க்கு tangent-ஆ இருக்கும்ங்கறாங்க. இது முக்கியமான பாயிண்ட். the tangent to the edge of regression is the characteristic lines. அடுத்து பாத்தீங்கன்னா the oscillating plane at any point on the edge of regression is tangent plane to the developable. அப்ப மூணாவது பாயிண்ட் வந்து the oscillating plane of edge of regression வந்து என்னவா இருக்குன்னா equal to the edge of regression is the tangent plane இருக்குன்றாங்க. is the tangent plane of the surface. இது முக்கியமான பாயிண்ட். அப்ப edge of regression வரப்ப அது எதுனா அது வந்து locus of characteristic point, edge of regression ஓட tangent characteristic line, the edge of regression ஓட oscillating plane ஓ tangent plane ஓ surface ஓட tangent plane எப்பவும் ஈக்குவலா இருக்கும். அது தெரிஞ்சுச்சுங்க. அதுக்கு அடுத்து the position vector of any point on developable surface is denoted by r equal to r of s plus t into v of t into s. v of t into s ன்றுபாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து tangent plane is same at all points of the generators of the developable surface. அப்ப edge of regression வரப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லிருக்காங்க. edge of regression மூணு பாயிண்ட். அதுக்கு அடுத்து எந்த ஒரு டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டரை இப்படி டினோட் பண்ண முடியும்னு சொல்லிருப்பாங்க. அடுத்து tangent plane is same at all points on the generators சொல்லிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வேற என்ன சொல்லிருப்பாங்கன்னா developable associated with space curves. நம்ம ஸ்பேஸ் கர்வ் பார்த்தோம். அப்ப டெவலப்பபிள் சர்ஃபேஸ்னா பிளேன்னால உருவாகக்கூடியது. developable surfaceனா முதல்லயே பார்த்துட்டோம். planesனால envelope of the planes. அப்ப ஸ்பேஸ் கர்வ்ல நம்ம ஏற்கனவே மூணு plane பார்த்தாங்களா? oscillating plane, normal plane, rectifying plane. இந்த மூணை வச்சு சொல்லிருவாங்க. அடுத்து அதுதான் வந்து developable associated with the space curve. associated with the space curves. அப்ப space curve வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சது TNB. இந்த plane oscillating plane, இந்த plane normal plane, இந்த plane rectifying plane நமக்கு தெரியும். அப்ப இந்த மூணு plane எடுத்துக்குவாங்க. oscillating plane, அடுத்து normal plane, rectifying plane. அப்ப இந்த பிளேனோட என்வலப் தான் oscillating developable. இந்த பிளேனோட என்வலப் தான் polar developable. இந்த பிளேனோட என்வலப் rectifying developable. இத தான் plane developable associated with space curve னு சொல்லுவாங்க.
அப்போ ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் சொல்லியிருப்பாங்க. ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் வரப்ப the envelope of family of oscillating planes. ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்போ ஆஸ்குலேட்டிங் பிளேன்னால உருவாக்கக்கூடிய டெவலப்பபிள் ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிளுக்கு ஸ்பேஸ் கர்வே, அப்போ இதோடைய இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ்க்கு எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் கண்டுபிடிச்சோம்னா ஸ்பேஸ் கர்வே எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷனாக இருக்குங்கிறாங்க. அப்போ the space curve itself the edge of regression of oscillating developable. இது முக்கியமான பாயிண்ட். இந்த எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன். அப்போ இந்த ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிளுக்கு தரப்பட்ட எந்த ஸ்பேஸ் கர்வுக்கு நம்ம ஆஸ்குலேட் எந்த கொடுத்துருக்க ஸ்பேஸ் கர்வே எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து போலார் டெவலப்பபிள்பாங்க. போலார் டெவலப்பபிள். போலார் டெவலப்பபிள்ங்கிறப்ப அது நார்மல் பிளேனால உருவாகக்கூடியது. அப்ப என்வெலப் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் நார்மல் பிளேன். நார்மல் பிளேனால உருவாகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலார் டெவலப்பபிள்பாங்க. இதோட எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் ஆஃப் போலார் டெவலப்பபிள் is the edge of regression of polar developable is locus of center of spherical curvature. இது முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த ஒவ்வொரு டெவலப்பபிளுக்கு எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷனும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் ஸ்பேஸ் கர்வே வந்து எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷனா இருக்குன்னு பார்த்தோம். இங்க ஸ்பேஸ் கர்வோடைய லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் வந்து போலார் டெவலப்பபிளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷனா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா போலார் டெவலப்பபிள் இஸ் கோன்னா போலார் டெவலப்பபிள் இஸ் கோன்னா this implies curve lie on the sphere ன்னு இருப்பாங்க. this implies curve lies on a sphere. அப்ப இது என்னன்னா அர்த்தம், கோன் வந்து if polar developable is cone னா then curve is lies on a sphere. இது முக்கியமான பாயிண்ட் தான் போலார் டெவலப்பபிள்னு வரப்ப. அதுக்கு அடுத்து அப்ப ரெண்டு இது பார்த்துட்டோம், ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள், போலார் டெவலப்பபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் பிளேனை வச்சு உருவாக்கக்கூடியது. ரெக்டிஃபையிங் பிளேனை வச்சு உருவாக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள். இதுல இருந்தா ஒரு டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இருந்து நமக்கு ஒரு தடவை டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ரெக்டிஃபையிங் டெவலப்பபிளோடைய எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன், தி எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் ஆஃப் ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இஸ் டேஷ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு டெவலப்பபிளுக்குமே எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள். ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அப்ப envelope of rectifying development அப்ப envelope of rectifying plane. envelope of rectifying plane தான் என்ன சொல்லுவோம்னா ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது எட்ஜ் ஆஃப் ரெக்ரஷன் ஆஃப் ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இஸ் டேஷ். இது நமக்கு ஒரு தடவை கேட்ட கொஸ்டின். அப்போ the edge of regression of rectifying developable is r equal to r plus kappa tau t plus kappa p by kappa dash tau minus tau dash kappa. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு டிஆர்பியோட கேட்டிருந்தாங்க. அப்போ the edge of regression of rectifying developable is இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். டிஆர்பி 2012 2014 கேட்ட கொஸ்டின் இது. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து
every space curve is geodesic. Every space curve is geodesic on the rectifying developable. இது முக்கியமான பாயிண்ட். இந்த ஜியோடிசிக்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜியோடிசிக்ங்கிறப்ப ஷார்ட்டஸ்ட் லென்த், இந்த ரெண்டு பாயிண்ட் இணைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் லென்த் உள்ள கர்வு தான் ஜியோடிசிக்போம். அப்போ எந்த ஒரு ஸ்பாஸ் கர்வ் எடுத்துக்கிட்டாலும் அது ரெக்டிஃபைங் டெவலப்பில் ஜியோடிசிக்காக இருக்குங்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து k ஈக்குவல் டு 0 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். k ஈக்குவல் டு 0னா சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிள். காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0னா சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிள். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நிறைய தடவை கேட்டது. காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0னா இந்த சர்ஃபேஸ் இஸ் டெவலப்பபிள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பபிள் அசோசியேட்டட் வித் ஸ்பேஸ் கர்வ் பார்த்தோம். அடுத்து டெவலப்பபிள் அசோசியேட்டட் வித் கர்வ்ஸ் ஆன் ஸ்பேஸ். அப்போ கர்வ்ஸ் ஆன் ஸ்பேஸ்னு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெவலப்பபிள் அசோசியேட்டட் வித் கர்வ்ஸ் ஆன் ஸ்பேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா the necessary and sufficient condition to that the curve be a line of curvature is that the surface normal along the curve form a developable இருப்பாங்க. form a developable. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். எப்போ வந்து ஒரு கர்வை லைன் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்ல முடியும்னா சர்ஃபேஸ் நார்மல் வந்து டெவலப்பபிளை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ டெவலப்பபிள் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு டெவலப்பபிள் சர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணிட்டு அடுத்து டெவலப்பபிள் சர்ஃபேஸில் அசோசியேட் வித் ஸ்பேஸ் கர்வில் வர்றப்போ 3 டெவலப்பபிள், அது முக்கியமானது. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தா நம்ம நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்னங்க சொன்னோம், எப்போ வந்து டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம், காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0. என்ன சொன்னோம், காசியன் கர்வேச்சர் 0 ஆச்சுன்னா எந்த சர்ஃபேஸுக்கெல்லாம் காசியன் கர்வேச்சர் k 0 ஆகுதோ அந்த சர்ஃபேஸை தான் என்னன்னு சொன்னோம், டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னோம். k ஈக்குவல் டு 0னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ். இப்போ இது எதுக்கு சொல்றோம்னா, இப்போ இன்னொரு இதே மாதிரி ஒன்று சொல்ல வராங்க. மீன் கர்வேச்சர் 0 ஆகுது. நம்ம நேற்று பார்த்தோம் மீன் கர்வேச்சர், ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் செகண்ட் கர்வேச்சர் தான் காசியன் கர்வேச்சர்னு பார்த்தோம். இப்போ காசியன் கர்வேச்சர் 0 ஆச்சுன்னா அதை வந்து டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ங்கிறாங்க. மீன் கர்வேச்சர் 0 ஆகுது. மீன் கர்வேச்சர் mu equal to 0. அப்போ mu கர்வேச்சர்னா 1/2 kappa a plus kappa b equal to 0. அப்போ மீன் கர்வேச்சர் ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்ல மீன் கர்வேச்சர் 0 ஆச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் தான் மினிமல் சர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. மினிமல் சர்ஃபேஸ், மினிமல் சர்ஃபேஸ்பாங்க. அப்போ மினிமல் சர்ஃபேஸ்னா மீன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0, மியூ ஈக்குவல் டு 0னா சர்ஃபேஸ் இஸ் மினிமல். இது ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ மினிமல் சர்ஃபேஸ்னா மீன் கர்வேச்சர் 0 ஆகணும். அப்போ மீன் கர்வேச்சர்னா நமக்கு என்ன தெரியும், மியூ ஈக்குவல் டு நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம், இ அதாவது இதில் பார்த்தோம்லங்க, அதாவது இந்த இ எஃப் ஜி எல் எம் என் பார்த்துட்டு என்ன பார்த்தோம், இஎன் ஜிஎல் மைனஸ் 2fm பார்த்தோங்களா. இஎன் மைனஸ் 2fm இஎன் ஜிஎல் மைனஸ் 2fm பார்த்தோம். மைனஸ் 2fm பிளஸ் ஜிஎல் பை 2 இன்ட்டு இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர்னு பார்த்தோம். இப்போ மியூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா திஸ் இம்ப்ளைஸ் என்னங்க வந்துடும், இது 0 வேற என்ன வந்துடும், இஎன் மைனஸ் 2fm பிளஸ் ஜிஎல் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் சர்ஃபேஸ் டு பி அ மினிமல். அப்போ இதுவும் சொல்லலாம்,
mu equal to 0னாலும் surface is minimal தான். இல்லை en minus 2fm plus gl equal to 0னாலும் surface is இப்பையும் surface is minimal தான். surface is minimal. அப்போ இது வரப்போ நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். மீன் கர்வேச்சர் 0 ஆகணும். இல்லாட்டினா அந்த கண்டிஷன் கேட்டாங்கன்னா எப்போ வந்து சர்ஃபேஸ் மினிமலாக இருக்குது கண்டிஷன் கேட்டாங்கன்னா en gl minus 2fm equal to 0. இப்போ இதே இது பெராமெட்ரிக் கர்வ் சார் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா பெராமெட்ரிக் கர்வ் சார் ஆர்த்தோகோனல்னா நமக்கு என்ன தெரியும் f equal to 0ன்னு தெரியும். f equal to 0ன்னு தெரியும். அப்போ f equal to 0 ஆயிடுச்சுன்னா இந்த இது 0 ஆயிரும். அப்போ எது மட்டும் வரும்னா இந்த கண்டிஷனில் en plus gl equal to 0ன்னு வரும். எப்போ பெராமெட்ரிக் கர்வ் சார் ஆர்த்தோகோனலாக இருக்கிறப்ப மினிமல் சர்ஃபேஸ் the surface to be minimal கண்டிஷன் வந்து en plus gl equal to 0. இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல்னாலும் அசிம்ப்டோடிக் லைன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆர் ஆர்த்தோகோனலாக இருந்தாலும் this implies surface is minimal. அப்போ எப்போல்லாம் சர்ஃபேஸ் வந்து மினிமலாக இருக்கும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆர் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆர் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா அந்த கோனிக் பேர் என்ன சொல்லுவாங்க ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அசிம்ப்டோடிக் வந்து பெர்பெண்டிகுலராக விட்டுறப்ப ஹைப்பர்போலா என்னன்னு சொல்லுவோம் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். அசிம்ப்டோடிக் சார் ஆர்த்தோகோனல்னா தென் இட் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். அப்போ அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல்னா சர்ஃபேஸ் இஸ் மினிமல்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த சர்ஃபேஸ் இஸ் மினிமல்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்மு நம்ம மெட்டீரியலாக கொடுத்துருப்போம். அந்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ez cos x நம்ம மெட்டீரியலை பார்த்தா இருக்கும். மினிமல் சர்ஃபேஸ் சொல்றதுக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு அந்த அப்போ மினிமல் சர்ஃபேஸ் வச்சுக்கிறது ஈஸி. மீன் கர்வேச்சர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் கேட்டாங்கன்னா en minus 2fm plus gl equal to 0ங்கிற கண்டிஷனை ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ கொடுத்துருக்காங்க என்ன சம் கொடுத்துருப்போம்னா நம்ம Ez cos x equal to cos y is minimal. ஒரு சம் எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்தாங்க நம்ம கேட்டிருப்போம். வச்சுக்கோங்க. இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும்னா நம்ம அந்த கண்டிஷனை தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ Ez cos x வரப்போ அப்போ Ez equal to cos y by cos x. Take log on both sides. அப்போ log Ez equal to log cos y by cos x. அப்போ z equal to எப்படி போட்டுடலாம் z equal to log cos y minus log cos x எழுதிடலாம். அப்போ இது மூங்ஸ் ஃபார்மில் கிடச்சிருச்சு. சர்ஃபேஸ் வந்து மூங்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ மூங்ஸ் ஃபார்ம் வந்துட்டாலே அப்போ r equal to x, y ஜெட்டுக்கு பதிலாக log of cos y minus log of cos x வந்துடும். அப்போ நம்ம மினிமல்னு சொல்லி காட்டணும்னா கண்டிஷனை செக் பண்ணணும். அப்போ EFGயோட வெளியும் வேணும், LMNோட வெளியும் வேணும். அப்போ E பார்த்தீங்கன்னா ஈக்கு வேணும்னா R1 வேணும். R1 வேணும்னா R1 equal to நாங்கள் வரோம் 1 0 மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸை பொறுத்து டிஃபைன் பண்ணுவோம். அப்போ மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னா 1 பை காஸ் எக்ஸ் வரும். காஸ் எக்ஸ்னு வரப்போ மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். அப்போ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்போ என்ன வந்துடும் டேன் எக்ஸ்னு வந்துடும். அது சொல்றது புரியுதுங்க. மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு வரப்போ லாக் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை காஸ் எக்ஸ். அடுத்து காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ லாக் பை காஸ் டேன் எக்ஸ்னு வந்துடும். R2 பார்த்தீங்கன்னா 0 1 மைனஸ் tan ஒய்னு வரும். அப்போ R11 கண்டுபிடிச்சிங்கன்னா R11 பார்க்குறப்ப 0 0 tan எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும். R22 பார்த்தீங்கன்னா 0 0 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய்னு வரும். அடுத்து R12 கண்டுபிடிச்சாலும் பியை பொறுத்துனா வி இங்கே ஒய்யை பொறுத்து பார்க்குறப்போ ஒய் இல்லை 0 0 0ன்னு வந்துடும். இப்போ E ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். E equal to R1 dot R1 equal to 1 plus tan square x equal to secant square x.
1 plus tan square x equal to தெரியும் secant square x. அப்போ E equal to secant square x. E equal to secant square x. F equal to R1 dot R2. R1 dot R2 பார்த்தீங்கன்னா 1 into 0 0 0 into 0 0 சரி இந்த இருக்கு 0 0 minus tan x tan y ன்னு வரும். அடுத்து G R2 dot R2 1 plus secant square y ன்னு வந்துரும் 1 plus secant square y சரி 1 plus tan square y ன்னு வரும் 1 plus tan square y equal to secant square y. அப்ப E equal to secant square x, F equal to minus tan x tan y, G equal to secant square y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து LMN கண்டுபிடிச்சிடலாம். LMN கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அப்ப நம்ம R1 cross R2 கண்டுபிடிச்சு n கண்டுபிடிச்சாலும் சரி R1 cross R2 R1 cross R2 கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பார்க்குறப்ப 0 மைனஸ் tan x ன்னு வரும் மைனஸ் tan x அடுத்து ப்ளஸ் tan y ன்னு வரும் கடைசியில் 1 ன்னு வந்துடும் இதுக்கு பார்க்குறப்ப விட்டுருப்போம் மைனஸ் tan y ஏற்கனவே மைனஸ் போட்டதுனால ப்ளஸ் tan y ன்னு வந்துடும் கடைசியில் இதை விட்டுருப்போம் 1 மட்டும் வரும் அதனால் இது அப்போ இதுலேருந்து நமக்கு R1 cross R2 கண்டுபிடிச்சிட்டோம் வேற என்னங்க தேவைப்படுது LMN தேவைப்படுது LMN நம்ம என்ன செய்யலாம் நேற்று மாதிரி HL கண்டுபிடிக்கலாம் HL வரப்ப R11 R1 R2 R11 R1 R2 R1 னா 0 0 வந்துரும் இதுக்கு மட்டும் தான் பாப்போம் secant square x R1 R2 ன்னு வரும் secant square x into R1 R2 வாங்குறப்ப இதுக்கு secant square x மட்டும் பார்த்தோம்னா இந்த மூணாவது மட்டும் தான் வரும் நாங்க வரப்ப secant square x மட்டும் தான் வரும் 1 into secant square x ன்னு வரும் அப்ப HL equal to secant square x அடுத்து HM பாத்தீங்கன்னா 0 ன்னு வந்துரும் அப்ப இதில இருந்து L equal to எப்படி போட்டுடலாம் secant square x by h இதில இருந்து m equal to 0 அடுத்து HN பாத்தீங்கன்னா HN வரப்ப R22 ன்னு வரும் 0 0 minus secant square y அதே இதுலயே அப்படியே மைனஸ்ல வரும் மைனஸ் secant square y ன்னு வரும் இதில இருந்து n equal to minus secant square y by h ன்னு போடலாம் minus secant square y by h அப்ப LMN ன்னு கண்டுபிடிச்சாச்சு EFG ன்னு கண்டுபிடிச்சாச்சு நமக்கு தேவையான கண்டிஷன் En minus 2FM plus GL ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா இது 0 ன்னு வந்துருச்சுனா அப்ப the surface is minimal ன்னு போடலாம் இந்த m0 னால இந்த இது 0 ஆயிடும் E ஓட வேல்யூ தெரியும் E equal to secant square x n ஓட வேல்யூ minus secant square y அப்ப minus secant square x secant square y by h plus g ஓட வேல்யூ secant square y l ஓட வேல்யூ secant square x by h இதே வருது அப்ப secant square x secant square y by h அப்ப மைனஸ் பிளஸ்ல வரதுனால என்ன ஆயிருங்க கேன்சல் ஆகி 0 அதனால தான் இந்த சர்ஃபேஸ் இஸ் மினிமல் னு சொல்லிருக்கோம் அதனால தான் இந்த சர்ஃபேஸ் இஸ் மினிமல் அப்படினு இருப்போம் அப்ப இதெல்லாம் வந்து ஈஸியானது தான் மினிமல் சர்ஃபேஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 61 வரைக்கும் முடிச்சிருக்கோம் பேஜ் நம்பர் 61 இதுக்கு அடுத்து வரதுனா நான் தியரி தான் ஃபுல்லா வரும் இதுக்கு அடுத்து ஈஸி தான் ரூல்ட் சர்ஃபேஸ் வரும் ரூல்ட் சர்ஃபேஸ்க்கு அடுத்து அதுக்கு அடுத்து வந்து இந்த நமக்கு சர்ஃபேஸ் தியரியில முக்கியமான ரிசல்ட்ஸ் நிறைய வரும் கிறிஸ்டோபர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி போடுறது கிறிஸ்டோபர் சிம்பிள்ஸ் அதுலேயே தான் வந்து இந்த வெயின் கார்டன் ஈக்குவேஷன் மைனாரிட்டி கராசி ஈக்குவேஷன் அதுமாதிரி நிறைய ஈஸியான முக்கியமானது நிறையா இருக்குது அது முடிச்சிட்டோம்னா அடுத்து GOD 6 தான் GOD 6 முடிச்சோம்னா நமக்கு TGA முடிச்சிடும் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா படிங்க தேங்க்யூ